ஆத்தாடி இவன் எங்கிட்டு மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டார். இப்போ நம்ம பார்க்க போற ஒரு நபர் வந்து ரொம்ப முக்கியமானவர் இந்த சமூகத்துக்கும், கிட்டத்தட்ட என் வாழ்க்கைக்கும் கூட சொல்லலாம். குண்டு வண்ணு வச்சிருக்க, வேடி குண்டு வண்ணு வச்சிருக்க, கண்ணி வேடி வச்சிருக்க, என் கண்ணில் தீரி வச்சிருக்க. பிளஸ் வந்து அவரே சொல்றாரு, இன்ஸ்டால ஒரே டீனேஜ் பொண்ணுங்களாம் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அது ஒன்று சொல்றாரு. வாங்க எல்லாரும் ஒரு கை பாப்போம். நாட்டாம தம்பி, 40 யானை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம்டா. 4 பேரை பார்த்து பயப்பட கோலை இல்ல. அடா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. அதான் வந்து நாங்க ஒரு டீம்ங்க. நானு, வெண்பா கீதாயன், ஐயப்பன் ராமசாமி, கிஷோர் கே சாமி. ரெண்டு பேரும் கிடைக்க அடிச்சுனா தலை துண்டா போயிடும். விடுங்க சகல. என்னடா சகலங்கற? மேட்ருக்கு வாங்க. எங்க விட்ட? உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்க. இவரை பத்தி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போகும்போது பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் கூட சொன்னாங்க. இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்த. 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். ஏன்னா வந்து அவர் அங்க ஒரு கொலை முயற்சி பண்ணதாகவும், அந்த மேட்ரோ வந்தீங்களா சொல்லவே இல்ல. இப்போ அவருக்கு வந்து வெளியில இருக்க முகம் வந்து மிஸ்டர் கிளீன். அது பாசிங்கள போயிச்சு திரும்பவும் கிளறா. சொல்ல வந்தது மறந்து போகும். நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. ஓகே மீதி எல்லாம் ஏன் இன்ஸ்டால பொண்ணுங்க அதிகமா பேசுது. ஓகே மீதி ஊத்துனா சாப்பிடு. ஓகே மீதி ஊத்துனா சாப்பிடு. ஓகே மீதி ஊத்துனா சாப்பிடு. நீ ஒரு காம கொடூரன். அஞ்சரைக்குள்ள வண்டி என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவன் தானடா நீ. நீங்கள் வந்து தொடர்ந்து பிற்போக்குத்தனமா இருக்கு. இப்ப அதுல இருந்தே நான் தொடர விரும்புறேன். வசனம் ஒண்ணு வரும், மண்ணும் பொண்ணும். அவன் கிடக்குறான். அவங்க வேற யாரோ சாப்பிட போறாங்க. அதானே பார்த்தேன். இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? ஐயப்பன் ராமசாமி ப்ரோ, அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. கையில மட்டும் சிக்குனீங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் உடைக்கும் ப்ரோ. உண்மையாவேங்க, கையில மாட்டினானா மூஞ்சி முக. உண்மையாவேங்க, கையில மாட்டினானா மூஞ்சி முகரையெல்லாம் உடைப்பேன். ஏன்னா அவன் மேல செம்ம வெறி. இங்க பேசிக்கிட்டு இருக்கா ஐயப்பன் ராமசாமி ப்ரோ, அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. கையில மட்டும் சிக்குனீங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் உடைக்கும். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம். பக்கத்துல பணத்தோடையும் உடம்புல காயத்தோடையும் ஒருத்தன் இருக்க கூடாது. அதனால எவ்வளவு சீக்கிரம் எவன் செத்தாலும் அடுத்தவன் இன்ஃபார்ம் பண்ணு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அவங்க கூட எல்லாரும் அவங்க வீடியோல போயிட்டு ஐயப்பன் ராமசாமி லைக் பண்ணுங்கிற மாதிரி ஏதோ போட்டுச்சு. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. பனிமலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறதுல இருந்து எல்லா வேலைகளையுமே பார்க்கறதுலயே எனக்கு வந்து கரெக்டாக டைம் போயிடுது. இதில் இந்த மாதிரி சல்லியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறதுல எனக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, டைமும் கிடையாது. அடுத்த கட்டமா என்ன சொல்லுவாங்க, அங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் எப்படியாப்பட்ட வெனாமஸ்ன்னு சம்பந்தமே இல்லாம யூடியூப் ரூட்டர்ஸ், தமிழ் செந்தில், இவரு நம்ம தமிழ் கேள்வியா, தமிழ் கேள்வி செந்தில், இவங்கெல்லாம் இவன் மேல ரொம்ப பொறாமையா இருக்காங்களாம். என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போவோம். அடப்பு ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? என்னடா இவன் அவன் பேசுற மாதிரி, என்னடா இவன்
இவன் வந்து நம்மள அடிச்சு பாக்குறான் அப்படின்ற மாதிரி லூஸ் மவுண்ட் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பான். சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டா. தமிழ் கேள்வி செந்தில் ஏன் அவங்களோட நான் பிஜேபி ஆடிக்கிறது தான் பயங்கர. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கிஷோர் எழுதி கொடுத்துறாரு. அந்த பேப்பரோட போவான், கேட்டு வந்துருவான். இவனோட பின்மறைவு இந்த மாதிரியான செயல்கள்லாம் யாருக்கும் தெரியாது. என்னடா சிரிக்கிற? பயமுறா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. இன்னொன்று, நீங்கள் உங்களோட ஸ்டைலில் ரொம்ப கலக்கணும். நீங்கள் அடிச்சு நொறுக்கிறீங்க பாருங்க. அது இப்போ நாங்கள் வந்துட்டு மாஸ் மேனேஜ்மெண்ட்ஸோட கேண்டிடேட்ஸ் நான் லிஸ்ட் போட்டு நான் கொடுத்துருவேன். இவங்களோட காம்படிட்டர்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் நாங்களே எடுத்து கொடுப்போம், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டாக டிஃபர்மேஷன். அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? இதை ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? ஏன்டா ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. ஐயப்பன் ராமசாமி சரிடா. மரியாதையே கிடையாது. ஏன்னா அந்த மரியாதையை ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவ்வையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? அண்ணே பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. என்னோட நண்பன் செத்து போயிட்டான். இந்த உலகத்தை விட்டு கிடையாது, என்னோட மனசை விட்டு. ரொம்ப நம்பினேன். கடைசியில எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போனான். யாரையும் நம்பாதீங்க, எல்லாம் ஒரு அளவு தான். லைஃப்ல கிடைச்ச ஒரு பாடம். நம்ம பாடம் இருக்கிற வரைக்கும் நல்லது. என்னடா அப்ப வேலை பார்த்தவங்க என்னடா போறது? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 150? 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பாத்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போறீங்க? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது இப்படி பண்ணா? நீ எப்படிடா நீங்க வேலை பார்க்கறாங்களாம்? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா? ஆமா, நான் வர்றேன். அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். தம்பியா? சித்தப்பா பையன். அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. மாமா வராரா? அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. 80 ரூபாய்க்கு எப்படி வேலை பார்க்கறீங்க? நாங்க பாப்போம். வாங்குறதுல என்ன தப்பு? அது என்ன தப்பு? நீ ஒரு வேலைன்னு சொல்ற. ஏன் ஊடகத்துல இருக்கிறவனுக்குலாம் குடும்பம் இருக்காதா? அவனுக்குலாம் கடன் இருக்காதா? அவனுக்குன்னு புள்ள குட்டி இருக்காதா? அவனுக்கு இஎம்ஐ இருக்காதா? நீ கொண்டுட்டு வந்து கொடுத்து ஒரு வேலையை சொல்லும் பொழுது அந்த வேலைக்கு ஒரு தொகையை நீ முன்பணமா கொடுக்கும்போது அவன் அதை வாங்க தான் செய்வான். இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்ற பையனே, சில்றத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம் ஒரேடியா கிரியே படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா. இன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர் யாரை வச்சிருக்கோம்னா, ஒருத்தன் பணம் பெறான் செய்தியை போடுவதற்கு. என்னடா பணம் பெறுறீங்க செய்தியை போடுறதுன்னு கேட்டா, ஏன் நான் வாங்கக்கூடாதாங்கிறான். எனக்கு குடும்பம் இல்லையாங்கிறான், எனக்கு பொண்டாட்டி இல்லையாங்கிறான். அதுக்கேண்டா இந்த வேஷம் போட்டு வர்றீங்க நீங்க? இப்ப எனக்கு இருக்க குழப்பமெல்லாம், யார் வேணாலும் பணம் வாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அவர்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்றான். நல்லா பாரு, அதுக்கு நீ மாட்ட வேண்டிய போர்டு வேற போர்டு. ஏன் இந்த போர்டை மாட்டிட்டு அந்த வேலை செய்யற? சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. அமைதி அமைதி அமைதி. ஒரு கோட்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் நோட் எடுத்து ஒரு கட்டை எடுத்துட்டு என்றாராம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில 500 ரூபாய் நோட்டு கட்டே பார்க்கலன்னு முடிவு பண்ணிட்டு அவன் என்றான். எண்ணிட்டு ஒரு 15,000 ரூபாய் பணத்தை எடுத்து, அப்பவும் நான் சொல்றேன் இல்லைங்க இது வேணாம், இது ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடமா இருக்கு. என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்குற, நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுவும் நீ பிஜேபின்னு சொல்ற, அஃப்கோர்ஸ் ஐ அம் அலைன்ட் வித் தட் பார்ட்டி. ஒர்க் பண்ணலாம். 2024 எலெக்ஷன்ஸ் பொழுது கேண்டிடேட் டு கேண்டிடேட் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற, விச் இஸ் மை சர்வீஸ். அது நான் 2016 இருந்து பண்ணிட்டு இருக்கேன். பார்க்க கிறுக்க மாதிரி இருந்துக்கிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீங்க? இருக்கட்டும், நான் 2016 இருந்து பண்ணியிருக்கேன். காசு வாங்காம நாம் தமிழருக்கு பண்ணியிருக்கேன். காசு வாங்கிட்டு ஓபிஎஸ்க்கு பண்ணியிருக்கேன். நீ கேட்குற, நான் உனக்கு பண்ணி தரேன். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட்
எனக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல கிஷோர் வந்து இல்லைங்க ஒரு கர்டசிக்காக வாங்குங்கன்னு சொல்றாரு. நான் வாங்கிடுறேன். உங்களோட க்ளோஸா இருக்கும்போது நீ சிகரெட் அடிப்ப, தண்ணி அடிப்ப, தம் அடிப்ப, நல்ல அலைஞ்ச பொண்ணுகிட்ட பேசுவ, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நெருக்கமாக இருக்கும்போது அவனுடைய எல்லா தவறுகளும் ஒரு மனிதனுக்கு தெரிய வந்துடும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கிட்டு இதை வந்து எதிரியாக மாறியது வெளியிடுற மாதிரியான ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு கேடுகட்டத்தனம் வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் சொல்லிட்டு தர்றாங்களே, அது உண்மையா பொய்யா மாப்பிள? ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கயா. மாப்பிள தங்கையா, பைத்தியம் இல்ல சத்தியமா. பேச்சு பைத்தியம் தெளிஞ்சதும் கைய வெட்டுவேன். நான் பைத்தியம் தாண்டா. இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. நீ உமாயிட்ட பேசினா எனக்கு நியூஸ் வராது நினைச்சிருக்கியா? சின்ன சர்க்கிள் உமாயிட்ட மனுஷனுக்கு புகழ் மீ அப்படின்னு இல்ல. பல முறை வந்து என்னைய வந்து இங்க இருந்து கல்ட்ட பாக்குறாரு. குமாரனை பத்தியும் துரையை பத்தி மட்டும் என்ன தப்பா பேசுவாரு. இதெல்லாம் என்ன சொல்லிருக்கா? இதை எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுக்கிட்டு இதை வந்து எதிரியாக மாறியது வெளியிடுற மாதிரியான ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு கேடுகட்டத்தனம் வந்து எதுவுமே கிடையாது. என்ன நம்ம பேசுறோம் அவங்க டீம்ல லைக் ஒருத்தருக்கு லைக் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தாரு. என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. என்டிகே சைட்லயும் ஐ வில் கனெக்ட் வித் ரைட் பர்சன்ஸ். அங்கேயும் பெருசா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணுதான் அவங்கள்ட்ட சிக்கல். அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லையா? அவங்களுக்கு ஸ்பெண்டிங் பொட்டன்ஷியல் கிடையாது. இந்த என்டிகே நமக்கு எங்க ஹெல்ப் ஆவாங்கன்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் இருக்காரு, ஒரு டிஎம்கே கேண்டிடேட் இருக்காரு. இப்ப இந்த டிஎம்கே கேண்டிடேட்டை இன்னும் ஹார்டா அடிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஏடிஎம்கே கேண்டிடேட் வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா அங்கெல்லாம் நம்ம என்டிகே யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால ஒருத்தர் நிற்கிறாரு, ஆப்போசிட்டா நாம் தமிழர்ல ஒரு டம்மி கேண்டிடேட் போகணும். ஏன்னா நாம் தமிழர்ல வந்து 20 ஃபீமேல் 20 மேல். ஜெனரலி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் டம்மி கேண்டிடேட்ஸ் தான். அவங்களால ஃபுல் தொகுதி போய் அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியாது. அவங்களால வந்து அந்த வாட் சே லைக் தே வில் பி மோர் லைக் பேருக்கு தான். ஸோ அப்போ நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்க்கு எதிராக ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் போடணும்னா வி கேன் டாக் டு தேம். தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? பேசுறான் பேச்சு ரைட்டா. ஒரு கை உண்மையில காரா ஒண்ணு சரிங்க எல்லாரும். இவ்வளவுக்கும் காரணம் பெரிய பண்டா. விட்டு 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 போறல விட்டு போ போ போனால் போக. That I will ensure. So பேசி அங்க ஒரு டம்மி கேண்டிடேட் போடுறது பெருசு. அதாவது விகரசா பிரச்சாரம் பண்ணி ஓட்டை பிரிக்கிறதும் they can do. இல்ல ஓட்டை பிரிச்சா நமக்கு அது சாதகமா இல்லாம போயிடும் அப்படின்னா சம்டைம்ஸ் போட்டுட்டு டே நீ பெருசா பிரச்சாரம்லாம் பண்ணாத. சும்மா ஒரு டெய்லி ஒரு 10 தெருவை சுத்தி வந்துட்டு வீட்டுல போயிரு. We will take care of it. நம்ம செய்தி we can pitch the candidate or else through அண்ணா மூலமாவே அண்ணனே கூப்பிட்டு சொல்லுவாரு. பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. பேருக்கு தாண்டா அவனை போட்டிருக்கேன். 4 தெருவை சுத்தி வீட்டுல போய் உட்காந்துக்கணும். That we can get it done. So you're in still good rapport with all those people? Not Saili to Anna. அண்ணாவுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேர். ஏன்னா I am the channel for last time for pulling in some election funds. உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா தாக்குடா தாக்குடா. ஹலோ, பழனிசாமி ஸ்பீக்கிங்.
இல்ல மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நீங்க இருக்கணும்னு வம்பா கூப்பிடுறாரு. பேயில போன் நீ புரோக்கரா நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தேனா உன்னையவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சு. நாம் தமிழருடைய பார்வையில சீமான் அவர்களுடைய பார்வையில ஒரு குற்றத்தை செய்தவரும் அதற்கு துணை போனவரும் ஒரே பார்வைதான் அவங்களுக்கு. ராஜபக்சே இனப்படுகொலை செய்தான், காங்கிரஸ் துணை போனது, ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒரே கோட்டில தான். அப்ப அமைதிப்படையை ராஜீவ்காந்தி அனுப்பினார், அமைதிப்படையை வரவேற்றார் மாப்போசி. நீங்க தெரு தெருவா மாப்போசிக்கு போஸ்டர் ஓட்டுறீங்க. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? ராஜபக்சே படுகொலை செய்தான், காங்கிரஸ் துணை போனது, ரெண்டும் உங்களுக்கு ஒரே தட்டுனா அமைதிப்படை அனுப்பினார் ராஜீவ்காந்தி, அமைதிப்படையை தெரு தெருவாக நின்று வரவேற்றார் மாப்போசி. ஆனா நேத்து நான் போஸ்டர் பார்த்து மாப்போசிக்கு நாம் தமிழர் போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுடைய அரசியல் என்ன சொல்லுங்க? என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிருவீங்க, நாசமா போயிருவீங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். இந்த மாதேஷ் போன்ற ஆட்கள் இப்படி அடிச்சடிச்சு கொண்டு வர்றது இது எங்க போய் முடியும்னு தெரியல. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். 6 லட்சம் தடனாங்க, நான் 12 கேட்டேன், 10க்கு வந்தாங்கன்னு சொல்லி இந்த துணி போட்டுக்கிட்டு மாடு வியாபாரம் பண்ற மாதிரி. அது எதுக்கு? ப்ரொமோஷனுக்காக இல்ல, அவங்க சொல்ற சில நியூஸ்களை சர்வேகள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ பேட்டிகள் எடுக்கணும். இவங்க அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது எல்லா இடத்துலயும் என்னன்னா வந்து சமரசமற்ற அரசியல். ஏங்க ஒரு செய்தி இல்ல, அந்த செய்தி ஊடகத்துக்கு போயிட்டு தனக்கேத்த மாதிரி செய்தி போடுன்னு சொல்லி காசு கொடுக்கறது சமரசமற்ற அரசியல். அது என்னடா ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா, அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. களத்துல நில்லு. சீமானன் தான் சொல்றல, களத்துல நில்லு. எதுக்கு இதெல்லாம் காசு தரீங்க? அப்போ ரகரம் வந்து உங்க கூடவே இருந்தால் அவன் வந்து நாம் தமிழர்ல ரொம்ப நாளா இருக்கான்னு சொல்லி அவனே சொல்றான். அவன் என்ன சொல்றான், 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா சீமானன் கலாட்டாக்கே போனாரா. இந்த பார்வதி எடுக்கிற பேட்டி, இந்த மாதிரி பேட்டிகள்லாம் வந்து கமர்ஷியல் பேட்டிகள் 4 லட்சம் கொடுத்து கலாட்டா பேட்டி கேக்குது. இப்படி கூண்டு இருக்க அந்த தம்பிகளுக்கு ஒரு கட்சி பணம் தர்றது கிடையாது. இல்ல அத வந்து அதிகப்படியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட ஒரு அரசியல்வாதின்னு வாங்க, தன்னைத்தானே மெழுகா உருக்கி அதே மாதிரி அவன் தூக்கிட்டு போனா அண்ணன் என்ன ஆவாரு? சோ இத பார்த்து தெரிஞ்சுங்க, நான் அண்ணனுக்கு எதிரியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்தில் நான் தமிழ் தேசியவாதியாக அறியப்பட்டவன். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. வெளியிலையும் போது அப்ப அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கானா? சாரி, அர்ஜென்டா அவசரமா கூப்பிட்டுருக்கேன். இந்த இளைஞர் அணி மாநாட்டுல நாளைக்கு ஸ்பீச் கொடுக்கணும் பிரதர். நல்ல செல்லுலா வச்சு ஒரு கொடுங்க பிரதர், அர்ஜென்ட். ஒரு 2 ஹவர்ஸ்ல யோ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கிராமத்தில் பிறந்து வளர்ந்த தான் இதுவரை 20,000 புத்தகங்கள் வரை படித்திருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. வேற கவுத்தறிவு சும்மா ஃபோன் பண்ணினே இருக்குது. தலைவரே சொல்லுங்க தலைவரே. ஒன்றும் இல்லை பிரதர், எனக்கு ஒரு கவிதை வேணும் பிரதர். 2 மணிக்குள்ள ஒரு கவிதை தேவைப்படுது. கவிதை தானே சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப அர்ஜென்ட் பிரதர். எனக்கு இப்பயே சொல்றேன், நோட் பண்ணி. உடனே சொல்றீங்களா? சூப்பர் பிரதர். சொல்லுங்க பிரதர். ஃபிகர் தான் இது, சூப்பர் ஃபிகர் தான். ஃபிகருக்கு ஏத்த ஜோடி நானு தான். பிரதர் என்ன பிரதர் நீங்க இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது பிரதர். இது இளைஞர்களுக்கு வந்து ஒரு எழுச்சி ஆகணும் பிரதர். உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு இதெல்லாம். நம்ம கட்சிக்காரங்க இதான் தலைவரை லைக் பண்ணுவாங்க. முடியணும்.